ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவையும் கோடி கோடி கோடியாக ஸ்தோத்திரம். ஆண்டவர், நீங்கள் கொடுத்த இந்த நல்ல நாளிலும் கர்த்தருடைய சமூகத்தில் வார்த்தையை தியானிக்கிற வேளையில் நாங்கள் ஜெபிக்கிறோம். சமாதானமாக இருங்கள் என்ற வார்த்தையை நாங்கள் தியானிக்க முற்படுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் சுயத்தின்படி மாசும்படி எதுவும் சொல்லவும் பேசவும் கூடாது, கேட்கவும் கூடாது. எந்த விதத்திலும் ஆவியானவர் மாத்திரம் வெளிப்பட வேண்டும், இடைப்பட வேண்டும். துதிக்கான மகிமைக்கு பாத்திர நல்லாண்டவர் தேவ பிள்ளைகள் பேசுங்க. வசனம் கேட்குற பிள்ளைகளை வசனத்தோட அடிமையை பலப்படுத்துங்க. இது எங்கள் வாழ்நாள் முழுவதுக்கும் பிரயோஜனமாக இருக்கணும். கர்த்தர் உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் தாழ்மையோடு வேண்டுகிறோம். ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டு சமூகத்தில் ஆண்டவராய் தெய்வம் நம்மோடு பேசி வருகிற காரியம், கர்த்தர் கூட இருப்பார். ஹல்லேலூயா. எப்பொழுதெல்லாம் கூட இருப்பார் என்பதை நாம் தியானித்து வருகிற பொழுது ஆண்டவர் வரிசையாக நமக்கு சொல்லிக் கொடுத்தார். சந்தோஷமாக இருக்கணும், நற்செய்தி பொருந்தணும், ஆறுதல் அடையணும், ஏக சிந்தையாக இருக்கணும், இன்றைக்கு வார்த்தையின்படி சமாதானமாக இருக்கணும். இந்த வார்த்தையை ஆங்கில வேதத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு நல்ல எழுதப்பட்டிருக்கும். இதில் இந்த சமாதானமாக இருங்கள் என்கிற வார்த்தையை ஆங்கிலத்தில் போய் பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழில் சமாதானமாக இருங்கள், ஆங்கில வேதத்தில் பார்த்தீங்கன்னா லைவ் இன் பீஸ், லைவ் இன் பீஸ். தமிழ் யார் சொல்ல முடியும்? அதாவது நம்ம ஒரு அர்த்தத்தை கண்டுபிடிச்சிங்க. என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போது இவாஞ்சலிக்கு திருமணம் முடியிருக்கு ஆயத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சிலர் சொன்னாங்க, +2 முடித்தவங்களுக்கெல்லாம் படித்தவங்களுக்கெல்லாம் திருமணத்துக்கு உதவி செய்வாங்க, கவர்மெண்ட்லேருந்து 50,000 வரை கொடுப்பாங்க, அதை ஒரு பல திட்டங்கள் இருக்குது, நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கன்னு சொன்னாங்க. அப்போது மூவ் பண்ணி பார்க்கும்போது சொன்னாங்க, அது இருந்துச்சு, இப்போ இல்லை. முன்னாடி இருந்துச்சு, ஆனால் சமீபத்தில் என்ன செஞ்சாங்கன்னா அதை எடுத்துட்டாங்க. அதனால நீங்கள் முயற்சி பண்ணி வேஸ்ட்னாங்க. அதுபோல் அந்த திட்டமும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது நம்ம என்ன சொல்லுவோம், அது லைவில் இல்லை, நடைமுறையில் இல்லை. இந்த ஆண்டுடைய வேலை சொல்லுது சமாதானமாக இருங்கள் அப்படின்னா, இந்த சமாதானம் நம்முடைய வாழ்வில் என்ன இருக்குன்னா நடைமுறையில் இருக்கணும். ஆமென். இதைத்தான் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் இயேசு யாரெல்லாம் முன்குறிச்சாரோ, அழைச்சாரோ, தெரிந்து கொண்டாரோ, வேறு பிரித்தாரோ, அபிஷேகித்தாரோ, ரட்சித்தாரோ, எல்லாருக்கும் சமாதானம் கொடுக்கிறார். கவனமாக கேளுங்க. எல்லாருக்கும் என்ன கொடுக்கிறார்? சமாதானம் கொடுக்கிறார். இப்படி சமாதானம் கொடுக்கிற தேவன் நம்மகிட்ட இந்த சமாதானம் நிலைவரமாக இருக்க விரும்புகிறார். இந்த சமாதானம் நம்மகிட்ட இருக்கிற வரைக்கும், இந்த சமாதானம் கூட இருக்கிற வரைக்கும் அவர் கூடவே இருப்பார். இந்த சமாதானம் என்னைக்கு நம்ம விட்டு எடுபடுதோ அன்னைக்கும் இந்த சமாதானம் நம்ம விட்டு எடுபட்டு போயிடும். இந்த சமாதானம் எப்போ நம்மளை விட்டு எடுபடும்? அவசரப்பட்டு கோபப்பட்டோம், கண்ணி நிறைந்த வாழ்வை இழந்துட்டோம், மூர்க்கத்தோடு ஏதாவது செஞ்சிட்டோம், பாவம் செஞ்சிட்டோம், தவறு செஞ்சிட்டோம், வழி விலகிட்டோம், நம்முடைய மைண்டு அலசடிப்பட்டு ஏதாவது செஞ்சுட்டு எதிர்காலத்தை குறித்தான பயம் வந்துருச்சு. சில காரியங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற பொழுது இந்த காரியங்கள் நிமித்தமாக நம்ம பெற்ற சமாதானம் சொன்னா இழந்து போய்விடுவோம். இப்போ வாசிங்க 14:27 யோவான் வாசிங்க. வைத்து போகிறேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த வார்த்தையை முடிக்கும் எப்படி சொல்றாரு பாருங்க, கலக்கமும் பயமும் வேண்டாம். கலக்கமும் பயம் இருந்துச்சுன்னா அந்த சமாதானம் நினைச்சிடும், எடுபட்டு போயிடும். அல்லது இந்த சமாதானம் உங்களுக்குள்ள நிலைவரமாக இருந்துச்சுன்னா கலக்கமும் பயமும் உங்கள்கிட்ட வரவே வராது. அப்போ ஒரு மனுஷன்ட்ட சமாதானம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா எத்தனை பாடுகள் போராட்டம் வந்தாலும் சரி, கலக்கங்கள் வந்தாலும் சரி, அந்த மனுஷன் கூட கர்த்தர் இருந்துக்கிட்டே இருப்பார். இந்த பயமும் போராட்டமும் கலக்கமும் தீயிலும் அலசடி பாய்கிற மனமும் உபத்திரவம் போராட்டம் வருகிற பொழுது இந்த சமாதானத்தை நம்ம இழந்துட்டோம்னு வச்சுங்க, அது நிமித்தமாக சமாதானத்தை இழந்துட்டோம்னு வச்சுங்க, அப்படி இழந்த காலகட்டத்தில் கர்த்தர் நம்மளுக்கு நினைச்சுன்னா அங்கிட்டு போயிடுவார். இதுதான் வேதத்தில் முழுக்க
நம்ம வாசித்து தியானிக்க போகிறோம். திரும்ப அந்த வசனத்தை வாசிக்கும்போது பாருங்கள், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். ஏசப்பா சொல்கிறா, ஏன் சமாதானத்தை உங்களுக்கு நினைக்கிறேன் கொடுக்கிறேன், அதுவும் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை. உலகம் என்ன கொடுக்குது? உலகம் சமாதானம். நான் கடந்த நாட்டில் சொன்னேன், ஒரு மனுஷன் தொந்தரவு தாங்க அப்படின்னு சொல்லி சினிமா பார்ப்போன்னு சொல்லி சினிமா பார்க்குறான். அப்போது அது அவனுக்கு ஒரு 3 மணி நேரம் அவன் கவலையை மறந்து நினைச்சுது. அந்த சினிமாவில் இருக்கிற ஜோக்ஸு, அந்த பாடல் ஆடல் மாயை அவனுக்கு கொஞ்சம் பற்றி பிடிக்கிறனால அந்த 3 மணி நேரம் சந்தோஷமாக இருக்கா, சமானமாக இருக்கா. அதுக்கடுத்து நினைச்சான் அவனை விட்டு எடுபட்டு போயிடுது. ஒரு மனுஷன் போதை வஸ்துகளை அல்லது போதை ஊசி மருந்து மாத்திரைகளை அல்லது மதுபானத்தை குடிக்கிறாள், அந்த மதுபான போதை அவனுடைய சிறுமொழியை பாதிக்கிற வரைக்கும் மயக்கிற தெளிவு வர்றது வரைக்கும் அவன் என்ன சொன்னான், கவலை மறந்துருக்கிறான். ஆனால் அந்த போதை மாறிடுச்சு, மயக்கம் தெளிச்சு நான் திரும்ப அந்த கவலைப்படுறான். ஆனால் ஆண்டு சொல்கிற வார்த்தையை கவனிச்சு பாருங்க, உலகம் கொடுக்கிற பிரகாரம் மது மாது பொண்ணு வெள்ளி கண்களின் காரியங்கள் எல்லாம் ஒரு மனுஷனுக்கு சமானம் கொடுக்கும். கொஞ்ச நேரம், கொஞ்ச நாள், கொஞ்ச நிமிஷம். ஆனால் அதுக்கடுத்து என்ன சொன்னால் அது அவங்கள விட்டு எடுபட்டு போயிடும். கர்த்தர் சொல்றார், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கவில்லை. என்னுடைய சமாதானம், இயேசு சிலுவையில் தொங்கின போதும், இயேசு மரிக்கிற போதும் அவர் அப்போதுல சமாதானமாக தான் பேசினார். டென்ஷன் ஆனாரா? ஏசுனா டென்ஷன் ஆனது பார்த்துருக்கீங்களா? ஆலயம் அவனுடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்தும் போது ஒரு டென்ஷன் ஆவார். ஆனால் அவரை உபத்திரவப்படுத்தும் போது அவர் டென்ஷன் ஆனாரா? இல்லை. நமக்கு பாடுகள் உபத்திரங்கள் வரதை பற்றி நம்ம தியானிச்சுட்டே வரோம். ஆனால் அது நடுவிலும் நாம் மூர்க்கம் கொள்ளவே கூடாது, கோபம் கொள்ளவே கூடாது, நாம் வழி விளைகிறவே கூடாது. அதாவது ஏதாவது ஒரு பயம் வந்துருச்சு, எதிர்காலத்தை குறித்து ஒரு அச்சம் வந்துருச்சுங்கன்னா தடுமாறி வேறு எந்த காரியத்தை முயற்சிருக்கணும்னா செஞ்சிடவே கூடாது. இதைத்தான் கர்த்தர் சொல்றார், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதைத்தான் நம்ம ஏசாயால வாசித்தோம் 26:3, உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடனே காத்துக்கொள்வீர். தேவ சமுதிரம் காத்துக்கிற தேவ பிள்ளைகளே, கர்த்தர் கொடுக்கிற சமாதானம் அது எப்பேற்பட்ட சமாதானம்? இந்த சமாதானத்துக்கு மனதில் ஒரு உறுதி வேண்டும். எதில் என்னங்கன்னா, கர்த்தர் மேலே வைக்கிற நம்பிக்கையில் ஏன் மனசில் ஒரு உறுதி வேணும். இதைத்தான் நம்ம எபிரேயர் 11:1 வாசிக்கிறோம். நம்பப்படும் உறுதி. இப்போ நான் கர்த்தரை எனக்கு ஒரு காரியம் செய்வார், எனக்கு ஒரு காரியம் செய்துட்டார், எனக்கு ஒரு காரியம் செய்ய போகிறார் அப்படின்னா நான் நம்புகிறேன், என் மனசில் என் இருதயத்தில் நம்புகிறேன். இந்த நம்பிக்கையில் என்ன இருக்குன்னா உறுதி இருக்கணும். அந்த உறுதி வேணும். உங்கள் குடும்பத்தில், உங்கள் வாழ்க்கையில், உங்கள் பிள்ளையுடைய காரியத்தில் நீங்கள் எதை நினச்சிருக்கீங்க? இது உங்களுக்கு ஒரு தரிசனமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகளை குறித்ததான ஒரு காரியத்தில் நீங்கள் ஒரு தீர்மானம் பண்ணிருப்பீங்க, ஒரு திட்டம் போட்டிருப்பீங்க, ஒரு ஏதாவது ஒரு காரியத்தை இப்படி நடக்கணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா நீங்கள் ஜெபிச்சுக்கிட்டு இருப்பீங்க. இது எல்லாமே தேவ சமூகத்தில் என் வாழ்க்கையில் நடக்கும். கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இப்படி சொல்லி உங்களுக்குள்ள ஒரு உறுதியோடு இருந்தீங்கன்னா, இந்த உறுதியில் நம்பிக்கையோடு மன உறுதியோடு இருந்தீங்கன்னா இதைத்தான் கர்த்தர் விரும்புகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ சமுதிரம் எந்த காரணத்தை கொண்டும் தேவ பிள்ளைகள் வழி விளைகிறவே கூடாது. வேதத்தில் இந்த காரியங்களை குறித்து அதிகமாக நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவராய் தெய்வம் நமக்கு கொடுக்கப்பட்ட காரியங்களில் இன்னைக்கு வார்த்தையின்படி நம்ம கூட கர்த்தர் இருக்கணுங்கன்னா நான் சமாதானமாக இருக்கணும். முதல்ல சந்தோஷமாக இருக்கணும், நற்சீர் பொருந்தணும், ஆறுதல் அடையணும், ஏக சிந்தையாக இருக்கணும், அதுக்கடுத்து சமாதானமாக இருக்கணும். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கு காரணம் தேவன். இந்த காரணத்தை சொல்லும் போது 5வது காரியம் சமாதானமாக இருங்கன்னு சொன்னார்.
அதுக்கடுத்து வாக்குத்தத்தம் சொல்லும் போதும் பவுல் சொன்னாரு, அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கு காரண தேவன். அப்போ சமாதானமாக சொன்னவர் சமாதானத்துக்கு காரண தேவன் கூட இருப்பார். அப்போ சமாதானமாக இருந்தால் தான் சமாதான காரணம் கூட இருப்பார். ஏன்? இவர் ஏற்கனவே நமக்கு என்ன செஞ்சிட்டார்? சமாதானத்தை ரட்சிக்கப்படும் போது, அபிஷேகிக்கப்படும் போது, நம்ம அழைக்கிற பொழுது, நம்மை முன்குறிக்கிற பொழுது, நம்மை தெரிந்து கொண்டு நம்மை வேர்விரிக்கிற பொழுது, நம்மை அவருடைய சந்தத்தில் கொண்டு வந்த போது நமக்கு சமாதானத்தை கொடுத்துட்டார். ஆல்ரெடி நமக்கு ஏற்கனவே என்ன இருக்குது? சமாதானம் இருக்குது. ஆனால் இந்த சமாதானத்தை என்னை விட்டு நான் என்ன செய்யக்கூடாது? எடுபட விடக்கூடாது. என்னை விட்டு அகன்று போக விடக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எந்த சூழ்நிலையிலும் என் சமாதானத்தை நான் என்ன செய்யக்கூடாது? இழந்து போயிடவே கூடாது. இதற்கு ஒவ்வொரு மனுஷர்களாக நம்ம தியானிக்க போகிறோம். அந்த மனுஷன் நம்ம ஆண்டு சொல்ல கொண்டு வந்து நிறுத்தி அவருடைய சுபாவம் எப்படி இருந்துச்சு. இந்த யோசேப்புன்னு சொல்லப்படுகிற ஒரு மனுஷன் நம்ம குறித்து பார்த்துருக்குறோம். அல்லது ஈசாக்கின்னு சொல்லப்படுகிற ஒரு மனுஷனை குறித்து நம்ம பார்த்துருக்குறோம். இவங்கெல்லாம் அல்லது தாவீதுன்ற மனுஷனை குறித்து பார்த்துருக்கோம். இவங்கெல்லாம் பாருங்கள், பாடுகளின் மத்தியிலும் சோதனையின் மத்தியிலும் உபத்திரவங்களின் மத்தியிலும் அவங்களுடைய சமாதானத்தை அவங்க விட்டு கொடுக்கவே இல்லை. அவங்க இழந்து போகவே இல்லை. அதனால தான் வேதம் சொல்லுது, கர்த்தர் அவங்களோட கூடயே இருந்தார். முதல்ல ஆபிரகாம் மகன் ஈசாக் குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஈசாக் குறித்து பார்க்கும்போது 26:1 ஒரு சில வசனங்கள் வாசிக்கிறோம். அதில் எப்படி போட்டிருக்கு பாருங்க. இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றேன். ஆபிரகாம் என் செல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடினால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தான். போதும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே இந்த வார்த்தையில் கவனிச்சு பாருங்க. ஆபிரகாம் நாட்களில் உண்டான பஞ்சத்தை போல இன்னும் ஒரு பஞ்சம் என்ன வச்சிருக்கீங்கன்னா தேசத்தில் உண்டாயிருச்சு. இந்த பஞ்சத்தில் அநேக ஆடு மாடுகள் அவங்க அப்பாவுக்கு, அதுக்கடுத்து இவர் காலத்தில் இதை விட பெருகிடுச்சு. இந்த ஆடு மாடுகளை பராமரிக்க முடியாது. இவ்வளவு வேலைக்காரர்கள் இருக்கிறாங்க, இவங்களை பராமரிக்க முடியாது. பஞ்சத்தில் ஆடு மாடு இருக்கவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இந்த ஆடு மாடுகளோடு கூட எப்போவுமே என்ன செய்வாங்கன்னா, பஞ்சம் வர நேரத்தில் எல்லாருமே எய்த்துக்கு போயிடுவாங்க அல்லது செழிப்பான இடத்துக்கு தேடி ஓடிடுவாங்க. ஆனால் இந்த ஈசாக்கு இன்னும் தீர்மானம் பண்ணல. ஆண்டு சொல்கிறாரு, நீ இந்த தேசத்தில் தானே என்ன செய், குடியிரு. பஞ்சம், மிகுதியான ஆடு மாடுகள் இருக்குது, மிகுதியான வேலைக்காரர் இருக்கிறாங்க. ஆனால் என்ன செய்யறது? ஆண்டு சொல்லிட்டாரு, இங்கேயே இரு. அப்போ நிச்சயமாக ஒரு பாடுகளை அனுபவிச்சு தாகணும், நிச்சயம் உபத்திரவத்தை அனுபவிச்சு தாகணும். இப்போ 6ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கேரார்னா அதாவது அவன் குடியிருக்கிற தேசத்தில், அந்த பஞ்ச தேசத்தில் திரும்பவுமா ஆடு மாடு அத்தனை வேலைக்காரரோட குடும்பமாக குடியிருந்தான். ஆனால் வசனம் சொல்லி பாருங்கள், 12ஆம் வசனம் 13ஆம் வசனத்தில், ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். ஆபிரகாம் காலத்தில் உண்டான பட்சத்தில் ஆபிரகாம் கேட்கல அல்லது அவனை சொல்லலை, அவனு நான் போயிட்டான். ஆனால் வேதவசனம் சொல்லி பாருங்க, இவன் இந்த பஞ்சத்தில் விருத்தி அடைகிறானாம். வசனம் சொல்லுது, ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். தேவசன் காத்திருக்கு தேவ பிள்ளையிலே, ஆண்டுடைய சமூகத்தில் ஒரு பஞ்சம்னு சொல்லி வந்துட்டாவே, ஒரு உபத்திரம்னு சொல்லி வந்துட்டாவே அலசடி உண்டாகும். ஐயோ என்ன செய்யுறது, இன்னைக்கு ஆடுகளுக்கு தீவிரம் போட்டாச்சு, அடுத்து நாளைக்கு என்ன செய்யணும்னு சொல்லி நினைக்கும் போது ஒரு மனசில் ஒரு கவலை கலக்கம் உண்டாகும். ஐயோ இன்னைக்கு வேலைக்காரங்க சாப்பிட்டாங்க, அடுத்து நாளைக்கு என்ன செய்யணும்னு சொல்லி நினைக்கும் போது ஒரு கலக்கம் உண்டாகும். ஆனால் அந்த பஞ்சத்தின் நடுவிலும் தன்னுடைய சமானத்தை இழக்காமல் அவன் கர்த்தரையே சார்ந்து கொண்டான். கர்த்தர் சொன்ன வார்த்தையில் இந்த தேசத்தில் குடியிரு, பஞ்ச தேசத்தில் குடியிருன்னு சொன்ன வார்த்தைக்கு அவன் செவி சாய்த்து அவனுடைய வார்த்தையை உறுதியாக பிடிச்சுக்கிட்டான். ஏசாயா 26:3 நீங்கள் மறந்துடாதீங்க. உறுதியாய் பற்றி கொண்ட மனது. இந்த ஈசாக்குக்கு
அவ்வளோ ஒரு உறுதி இருந்துச்சு. சரி, ஆண்டவர் சொல்லிட்டார், இந்த பஞ்சத்திலும் நம்ம என்ன செய்ய, ஆண்டவர் மாத்திரம் நம்புவோம் இருந்தால். வசனம் சொல்லுது பாருங்க, 28ஆம் வசனத்தை வாசிப்போம். அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். ஈசாக்கு நல்லா இருக்கிறான், ஈசாக்கு செழிப்பா இருக்கிறான். ஈசாக்கு கிணறு வெட்டினா வெற்ற இடத்துலலாம் கிணத்துல நல்லா தண்ணி வருது. இது அபிமெலேக்கு அந்த கூட்டத்தார் வந்து என்ன செய்றாங்கன்னா, ஒவ்வொரு கிணறு வெட்டும் போதும் சண்டைக்கு வர்றாங்க. இது எங்கள் இடம், எங்கள் கிணறு. இன்னொரு இடத்துல கிணறு வெட்டா, இது எங்கள் இடம், எங்கள் கிணறு. சண்டைக்கு வர்றாங்க. வெட்டுறதுக்கு முன்னாடி இவங்க வெட்டி இருக்க வேண்டியதானே. இவன் கிணறு வெட்டின பிற்பாடு தான் எங்கள் கிணத்துல உரிமை பாராட்டுவாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. ஏசைக்கு சித்தனாஞ்சலி போராட்டம் வந்துக்கிட்டே இருக்கு. ஆனாலும் இன்னொரு இடத்துல கிணறு வெட்டுறாங்க, அங்கே தொந்தரவே இல்லை. அந்த இடத்துக்கு ரெகபோத்துன்னு சொல்லி பேர் வச்சு கர்த்தர் நம்மை பழுக பண்ணினார் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். வர வர விருத்தி அடைந்து கொண்டிருக்கிறான். இன்னும் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, இப்போ 22ஆம் வசனத்தில், இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார், பழுகும்படி தேசத்தில் பழுகும்படி நமக்கு இடம் உண்டாக்கினான்னு சொல்லி ரெகபோத்துன்னு சொல்லி பேர் வைக்கிறான். இன்னும் விருத்தி அடைஞ்சு இன்னும் பழுகி பெரிய ஆசிரமத்தோடு காணப்படுகிற பொழுது அவனை துரத்தி விட்ட சத்துருக்கள் அபிமெலேக்கு கூட்டத்தார் வர்றாங்க. வந்து 22ஆம் வசனம் சொல்றாங்க, நிச்சயமாய் கர்த்தர் உம்மோட கூட இருக்கிறார் என்று கண்டோம். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, கர்த்தர் யார் கூட இருக்கிறார்? கர்த்தர் வார்த்தையை யார் கேட்டு கர்த்தர் வார்த்தையை யார் உறுதியாக பிடிச்சிக்கிறாங்களோ, கர்த்தர் வார்த்தையின்படி யார் கை கொண்டு மன உறுதியோடு கூட இருக்கிறார்களோ அவர்கள் சமாதானத்தோடு காணப்படுகிறார்கள். அவர்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார். இதை யார் கண்டுபிடிச்சா? பகைஞர்கள் கண்டுபிடித்தார்கள். ஏன்னு சொன்னீங்கன்னா, நம்ம வேதத்தில் வசனம் வாசிக்கிற பாருங்க, உபாகமம் 32:31 தங்கள் கண்மலை நம்முடைய கண்மலை போல அல்ல என்று நம்முடைய சத்துருக்களே தீர்மானிக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம கூட இருக்கிறவர் யாருன்னு சொல்லி யார் தீர்மானிக்கிறா? சத்துருக்கள். இப்போ 28 வாசி, 26, 28 ஆதியாகமத்தை வாசிங்க. உம்மோடு கூட இருக்கிறார். நல்லா கவனிச்சு பாருங்க. தேவ சமூகத்தில் சத்துருக்கள் வந்து இதை ஈசாக்கோடு கூட கர்த்தர் இருக்கிற கண்டுபிடிச்சு அவங்ககிட்ட ஒரு உடன்படிக்கை செய்ய வந்திருக்கிறாங்க. அப்போது நமக்கு கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருது, வேதவசனத்தை வாசிக்கிறோம், வேதவசனத்தை தியானிக்கிறோம். அப்போ கர்த்தருடைய வார்த்தை நம்ம கடந்து வருது. நீங்கள் வாசித்துட்டே இருங்க. ஒரு வசனம் அந்த வசனத்தை தாண்ட விடாமல் நீங்கள் அந்த இடத்துல நிற்கிறீங்கன்னா கர்த்தர் கூட பேசுகிறாருன்னு அர்த்தம். வேதவசனத்தை வாசித்துட்டே இருக்கிறீங்க, அந்த வசனத்தை விட்டு நீங்கள் தாண்டி போகலை, அல்லது பிரசங்கிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு வசனம் உங்களை தொட்டுருச்சு அப்படின்னா கர்த்தர் கூட பேசுகிறாருன்னு அர்த்தம். நல்லா கவனிங்க. அப்படி நேரத்தில் இந்த வார்த்தையை உறுதியாக பிடிச்சிங்க. இந்த வார்த்தையை உறுதியாக பிடிச்சிட்டிங்கன்னா தேவனுடைய வார்த்தை சொல்லுது, சமாதானம் உங்களுக்குள்ளே எப்போதும் நிலைத்திருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் கூட இருக்கிறத நம்முடைய பகைத்தவர்கள் கண்டுபிடிச்சிருவாங்க. ஸ்தோத்திரம். தொடர்ந்து தேவசமத்தில் நம்ம வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்க. யோசேப்பை குறித்தான காரியங்களில் நம்ம வசனம் வாசிக்கிறோம். 105ஆம் சங்கீதம் 18ஆம் வசனம் 19ஆம் வசனம். யோசேப்பின் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், பிராணன் இரும்பில் அடைபட்டிருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் சொன்ன கர்த்தர் வார்த்தை சொன்னான்னு சொல்லி முன்னாடி பார்க்க முடியாது. ஆனால் அவன் சொப்பனம் கண்டா தரிசனம் கண்டா நாம எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆனால் அவன்கிட்ட கர்த்தர் வார்த்தை சொல்லியிருக்கிறார். சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் வசனத்தில் பாருங்க, வசனம் அவனை புடமிட்டது. இந்த புடமிடுகிற ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவன் சமாதானத்தை இழந்து போகல. எப்படி அவன் சமாதானத்தை இழந்து போன நம்ம சொல்கிறோம்? எப்படி அப்படி தியானிக்கிறோம்?
அவன் யாராவது பார்த்து ஏன் இப்படி செய்றீங்க, நான் என்ன அநியாயம் பண்ணேன், நான் என்ன துரோகம் பண்ணேன், ஏன் இந்த கொடுமைப்படுத்துறீங்கன்னு சொல்லி அவன் என்ன சொன்ன, வாய் திறந்து கேட்கவே இல்லை. கூட பிறந்தவங்களும் சரி, போத்திப்பார் வீட்லேயும் சரி, அதுக்கடுத்து சிறைச்சாலையில் இருக்கும்போது சிறைச்சாலைய சகல காரியங்களில் சரி, எந்த இடத்துலும் அவன் முறுமுறுத்ததாக காணப்பட முடியாது. அவன் கோபப்பட்டான், அவன் மூர்க்கப்பட்டான். இந்த உபத்திரவத்தின் மத்தியிலும் சகிக்கிறானே ஒழிய கர்த்தர் சொன்ன வார்த்தை அவனிலே நிறைவேறும் வரைக்கும், அவசரம் உன்னை பிடமிடுகிற வரைக்கும் அவன் என்ன அந்த உபத்திரவத்தின் மத்தியில் அவன் சமானத்தை இழந்து போகவே இல்லை. என்னைக்கு இந்த வார்த்தை நிறைவேறும், என்னைக்கு இந்த வார்த்தை என் வாழ்க்கை நிறைவேறும் அப்படி சொல்லி அவன் உள்ளத்தில் ஒரு உறுதியோடு இருந்தான். ஒரு நாளில் நிச்சயமாக கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார், வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். பாருங்க, இப்போ நடைமுறையில் பாடுகள் தான், வேதனை தான். ஆனால் அந்த நடைமுறையில் நமக்கு சமாதானம் காணப்படும். லைவ் இன் பீஸ். என் சமாதானம் இப்போ நடைமுறையில் காணப்படும். நான் ரட்சிக்கப்பட்டப்போ சமாதானமாக இருந்தேன், நான் என்னை கர்த்தர் அழைக்கும் போது சமாதானமாக இருந்தேன், என்னை கர்த்தர் அபிஷேகிக்கும் போது நான் சமாதானமாக இருந்தேன். ஆனால் இப்போ எனக்கு சமாதானம் இல்லை அப்படி சொல்லவே கூடாது. இப்போவும் நான் சமாதானமாக இருக்கேன். அப்படி இருந்தால் கர்த்தரையும் கூட இருப்பார். அதுக்கு தான் சமாதானமாய் இருங்கள், ஆங்கிலத்தில் லைவ் இன் பீஸ். அப்போ இந்த சமாதானத்தோடு இருக்கும்போது தான் சமாதானக்காரர் கூட இருப்பார். இந்த வசனம் சொல்லி பாருங்க, இவன் ஒரு விசை சகோதரர்களால் விற்கப்பட்டான். சரி, ஒரு அடிமையை ஒரு தடவை விற்கலாம். ஆனால் வாங்கினவன் லாபத்துக்கு இன்னொரு இடத்துல நினைச்சிட்டான். எகிப்தில் போய் போத்திப்பார் வீட்டில் போய் லாபத்துக்கு விற்றுட்டு போயிட்டான். அங்கேயும் ஒரு இடத்துல விற்றுட்டான். முதல்ல விற்ற காசு சொல்லப்படும், இன்னொரு இடத்துல விற்ற காசு சொல்லப்படலை. ரெண்டாவது முறை விற்கப்படுறான். விற்கப்பட்டா நல்லா கவனிங்க, 39ஆம் அதிகாரத்தில் ஆதியாகமத்தின் புத்தகத்தில் வாசிக்கிறோம். இவன் அந்த வீட்டில் வேலை செய்கிறான், ஆனால் இவன் கூட கர்த்தர் இருக்கிறார். ஏன்னா சமாதானக்காரனர் இவன் ஆண்டுக்குள்ளே இருக்கிறனால இவன் கூட இருக்கனால இவன் என்ன செய்யறான, ஓனர் எல்லாத்தையும் அவன் சாப்பிட்ற காரியங்கள் தவிர எல்லாத்தையும் நினைச்சிட்டானா அவன்கிட்ட ஒப்படைச்சிட்டு வீட்டு காரியம் அனைத்து நீயே பார்த்துக்கோ. நம்ம புதிய ஏற்பாடு வசனம் வாசிக்கிறோம், பார்த்துறீங்களா? கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தாய் உன்னை அனைத்தின் அதிகாரியாக. ஒரு அடிமையாக விலைக்கு வாங்கினவனை வீட்டு வேலைக்காரனை வச்சாரு அந்த போத்திப்பார். வீட்டு வேலைக்காரன் இருந்தவன் இப்போ வீட்டுக்கே என்ன ஆகிட்டான், எஜமானுக்கு அடுத்து அதிகாரியாக மாறிட்டான். ஆமே, நல்லா கவனிச்சு பாருங்க. அதாவது வேலைக்காரன் ஒருத்தர் இருக்கிறான்னா வேலைக்காரனுக்கு கீழே இருக்கிறவன் அடிமை. இதான் உலக நியமம். வேலைக்காரனுக்கு சம்பளம் வாங்கிட்டு போயிடுவான், ஆனால் அடிமை சம்பளம் வாங்கிட்டு நினைச்ச முடியாது, போக முடியாது. அடிமை வீட்டிலே இருந்து சாகிற வரைக்கும் நினைச்சணும், வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதான் அடிமை. ஆனால் அடிமையாக விலைக்கு வாங்கப்பட்டவன் இப்போ அதிகாரியாய் மாறுகிறான். சந்தோஷமா இருக்கீங்களா? ஹல்லேலூயா. நம்மை கர்த்தர் அழைக்கும் போது நம்ம அழைப்பில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படி நம்ம லோவாக இருந்திருப்போம். ஆனால் அந்த லோ நிலைமையிலேயே ஆண்டவர், இந்த தாழ்ந்த நிலைமையில் ஆண்டவர் என்னைக்கு வைக்கிறவரே கிடையாது. உயர்த்துகிறவர், தூக்கி விடுகிறவர், தலையை நிமிரச் செய்கிறவர், உயர்ந்த ஸ்தலங்களில் அமரச் செய்கிறவர். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவசபையில் இந்த யோசிப்பு நிலைமை பாருங்க. தனக்கு உண்டானது எல்லாவற்றையும் வந்துச்சு, நான் யோசிப்பு கையில் ஒப்படைச்சிட்டு அவன் சாப்பிட சாப்பாடு மாத்திரம் போதுட்டான். ஆனால் ஒரு 6வது வசனத்தை வாசி, 39:6 வாசிங்க. ஆகையால் அவன் தனக்கு உண்டானது எல்லாம் யோசேப்பின் கையிலே ஒப்பு கொடுத்து விட்டு தான் புசிக்கிற போஜனம் தவிர தன்னிடத்தில் இருந்த மற்றவர்களை குறித்து விசாரியாது. இந்த கடைசி சொல்ல கவனிச்சு பாருங்க, விசாரியாது இருந்தான். எதை குறிச்சும் விசாரிக்கல. காரணம், இவன் கூட கர்த்தர் இருக்கிறான் என்பதை கண்டுபிடிச்சதுனால இவன் எதை குறித்து என்ன செய்ய மாட்டான், விசாரிக்கிறதே கிடையாது. இவன் சரியா செய்வான், இவன் கூட இருக்க கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திரும்பி சொல்கிறேன் கேளுங்க. நம்ம ஊரில் ஒரு சுவிசேஷ ஊழியர் செஞ்சார். அவர் இறந்துட்டார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, கொஞ்சம் வருஷங்களாயிட்டு. அவர் சாந்தி பேக்கரியில் வேலைக்கு சேர்ந்தார். அவருக்கு ஊழிய அழைப்பு இருக்குது, ஆனால் ஊழியம் செய்கிறதுக்கு முன்னாடி இந்த சாந்தி பேக்கரியில் வேலை செஞ்சார். வேலை செய்து பார்த்தீங்கன்னா
வந்து கொஞ்ச நாள்லேயே அவரை என்ன செஞ்சிட்டான்னா இந்த கேஷ் பாக்ஸ் வச்சுப்பாங்களே, அதை கல்லாப்பட்டி சொல்லுவாங்களே, பணம் வாங்குகிற காரியத்தில் உட்கார வச்சுட்டாங்க. எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். எத்தனை கடைகள் இருக்குது, அத்தனை கடைகளில் எத்தனை சீனி இருப்பாங்க, அவங்கள உட்கார வைக்காமல் வந்து கொஞ்ச நாள்லேயே இந்த ஆளை உட்கார வச்சுட்டாங்க. எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். என்னான்னு சொல்லி கேட்டால் அந்த சிசிடிவி கேமராவில் இவர் அந்த பேக்கரி தயாரிக்கிற இடத்துல படுத்துக்கிடுவார், அப்படி தங்கிடுவார். அப்படி காலகட்டத்தில் இந்த கேமராவில் பதிவானதை அந்த ஓனர் பார்த்துருக்கார். என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண, முழங்கால் போட்டு வேத வாசிக்க, இப்படிப்பட்ட காரியங்களை அந்த ஓனர் பார்த்துருக்கிறார். ஹல்லேலூயா. பார்த்ததுமே இவன் ஒரு உண்மையான கிறிஸ்தவன், இவன் திருட மாட்டான், பொய் சொல்ல மாட்டான், இவன் வாழ்க்கையில் எப்பவுமே நீதி நேர்மை இருக்கும். கொஞ்ச நாள் என்ன செஞ்சிட்டாரு, வரவு செலவு பார்க்குற கணக்கு கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. தேவசம் காத்திருக்க தேவ பிள்ளைகளே, ஒரு நற்சாட்சியை பாருங்கள். இந்த யோசேப்பு கையிலும் இந்த போத்திபார் காரியங்களை ஒப்பிடிச்சிட்டான். அவன் என்ன சொல்ற, வேதம் சொல்லுது, யாதனை குத்தம் விசாரியாது இருந்தான். சரி, ஒரு காரியம் நடந்து போச்சு, அது ஒரு பொம்பளையால் வந்த பிரச்சனை, இப்போது ஜெயிலுக்குள்ளே போய் உட்கார நிலைமை வந்துடுச்சு. ஜெயிலுக்குள்ளே உட்கார்ந்தா ஜெயிலுக்காரன் பார்க்குறான், சிறைச்சாலை தலைவன் பார்க்குறான், சிறைச்சாலையில் அநேகர் இருக்கிறாங்க, சிறைச்சாலை அதிகாரிகள் இருக்கிறாங்க, சிறைச்சாலைக்கு தலைவன் ஒருத்தர் இருக்கிறான். யோசிப்பு காரியத்தை மைனூட்டாக பார்த்துட்டு வரான். அப்படி பார்க்கும்போது வசனம் சொல்லி பாருங்க, 39ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்துக்கு வாசிப்போம். யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்களை இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். இந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். கர்த்தரோ யோசேப்போடு இருந்து கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவருடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். ஆமென். இப்போ வாசிங்க. சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலை வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையில் ஒப்புவித்தான். அங்கே அவர்கள் செய்வதெல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தான். கர்த்தரவனோடு இருந்தபடினாலும், அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடினாலும், அவன் வசமாயிருந்த யாதனையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. யோசேப்பிட்ட பொறுப்பு கொடுத்துட்டான். இங்கே பாரு, சிறைச்சாலைக்கு அத்தனை சிறை கைதிகளும் ஓம் பொறுப்பு தான். இனி நான் வந்து அவங்களை விசாரிக்கவே மாட்டேன், நீ தான் முழு பொறுப்பு. விசாரிக்கவில்லை. சிறைச்சாலை தலைவன் யாதனை குறித்தும் அவன்கிட்ட விசாரிக்கவே இல்லை. ஏன்னா யோசேப்பு கூட கர்த்தர் இருக்கிறார், இவன் எல்லாத்தையும் நேர்த்தியாக செய்வான். இவன் யார்ட்டையும் 10 பைசா வாங்கிட்டு நீக்கு போக்கில் விட்டுற மாட்டான். இவன் சரி போ, கண்டுக்கிறான் போ அப்படி சொல்லி என்ன செய்ய மாட்டான், விட மாட்டான். இவன் நீதியாக செய்வான். கர்த்தர் யார் கூட இருக்கிறார், யோசேப்பு இருக்கிறார். 39:6 39:23 நல்லா கவனிச்சுக்கலுங்க. யாதனை குறித்து விசாரிக்கவில்லை. இங்கும் 6ஆம் வசனத்திலையும் விசாரியாது இருந்தான். இந்த 2 பேர்ட்ட நல்ல பேர் எடுத்தவன். நல்ல பேர் எடுக்க காரணம், இந்த கர்த்தர் கூட இருந்தார். இவன் அந்த உபத்திரவத்தின் மத்தியிலும் கர்த்தரை விட்டு விலகவே இல்லை, சமாதானமாக இருந்தான். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ கர்த்தர் கூட இருந்தனால, இன்னும் இந்த கர்த்தர் அவன் கூடவே இருக்கிறத கண்டுபிடிச்சதுனால, இன்னொருத்த வந்தான். அவன் வந்து அதாவது 2 பேர் வந்தானுங்க. அவனுக்கு வந்து சொப்பனத்துகளுக்கு அர்த்தம் சொன்னான். அவங்க வெளியேறி போயிட்டானுங்க. ஒருத்தர் செத்துனா, ஒருத்தர் உயர்த்தப்பட்டான். அந்த உயர்த்தப்பட்ட ஒரு நாள் ராஜாவுக்கு வந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ல இந்த யோசேப்பு வர சொன்னான். யோசேப்பு வந்து ராஜாவுடைய சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லும்போது தான் அங்கு யோசேப்புடைய வாழ்வில் ஒரு புது வாழ்வு உண்டாகும். அல்லேலூயா. 41ஆம் அதிகாரத்தில் வசனம் வாசிக்கிற பொழுது ஏறத்தாழ 37 வசனம் வாசிக்கிறோம். இந்த வார்த்தை பார்வோனுடைய பார்வைக்கும் அவன் ஊழியக்காரர் எல்லாருடைய பார்வைக்கும் நன்றாய் கண்டது. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவாவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறு ஒருவன் உண்டோ என்றான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானம் உள்ளவன் வேறு ஒருவனும் இல்லை. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன். அல்லேலூயா.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம வாசித்த 105ஆம் சங்கீதத்தில் அந்த 22ஆம் வசனம் என்ன போட்டிருக்குது? அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே தான் நம்ம வாசித்தோம், பார்வனை எய்த்து தேசம் முழுமைக்கும் அதிகாரி ஆக்கினேன் என்று சொல்லி, பார்வான் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையில் போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்படி அவன் கழுத்தில் தரித்து 43ஆம் வசனத்தில் 2ஆம் ராத்திரியில் அவனை ஏற்றி தண்டிட்டு பணிகள் என்று அவனுக்கு முன்பாக குறிவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரி ஆக்கினான். அல்லேலூயா. முத்திரை மோதிரத்தையே கலட்டி நினைச்சிட்டானா யோசேப்புகளை போட்டான். ஆண்டு சொல்ற காத்திருக்க தேவ பிள்ளைகள் நல்லா கவனிச்சு பாருங்க. எந்த ஒரு இடுக்கமான சூழ்நிலையிலும், எந்த ஒரு நெருக்கமான வேலையிலும் நாம் ஐயோ ஆண்டு இப்படி வாக்கு பண்ணாரே, இந்த வாக்கு என்ன நிறைவேறலையே, ஆண்டு சமயம் இது நிறைவேறாமல் போயிட்டேன்னு சொல்லி நீங்கள் கலங்குனீங்கன்னா சமாதானம் உங்களை விட்டு போயிடும். தடுமாறுறீங்க. இந்த தடுமாற்றம் உடைய வாழ்வில் வரவே கூடாது. ஏன்னா உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையை நம்பியிருக்கிறாள் பூரண சமாதானம். என்னுடைய சமாதானம் உலகம் தருகிற பிரகாரமாய் அல்ல, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து இந்த சமாதானத்தை பெற்றுக்கொண்டு நாம் ஒரு நாளும் இடறி போயிடவே கூடாது. இப்படி இடறுகிற காலகட்டத்தில் நாம் சமாதானத்தை மட்டும் இல்லை, கர்த்தரையும் விளைகிறோம், கர்த்தரை விட்டு விளைகிறோம். இதுக்கு தான் உதாரணம், நல்ல உதாரணம் சவுல் போன்றவர்கள், யெரொபெயாம் போன்றவர்கள். இவளை குறித்து வேதம் சொல்லுது, இந்த சவுல் அவன் தெரிந்து கொள்ளப்பட்டதின் நோக்கமே 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 16 வசனத்தில் போட்டிருக்குது. பெலிஸ்தேர்கிட்ட அவனை விடுவிக்க முடியாம, பெலிஸ்தேர்த்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றும்படியாகத்தான் கர்த்தர் சவுலை தெரிஞ்சுக்கிட்டார். ஆனால் அந்த சவுல் செஞ்ச தப்பு என்ன தெரியுமா? பலி செலுத்த நான் 7 நாளில் வந்துடுவேன், 7 நாள் பொறுத்துன்னு சொல்லி சாமுவேல் சொல்லிட்டு போகிறாரு. ஆனால் இந்த சவுல் என்ன செய்யணும்னா பலி செலுத்துறதுக்கு முந்திக்கிட்டான். இவன் ஒரு ஆசாரியன்னு கிடையாது, இவன் ஒரு லேவியன்னு கிடையாது. ஆனால் என்ன செஞ்சிட்டான்? பலி செலுத்த ஆரம்பிச்சிட்டான். வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 8லேருந்து 14 வரைக்கும் வாசி. அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள். அப்பொழுது சவுல் சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலியையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். அவன் சர்வாங்க தகன பலிக்கு முடிகிற போது இதோ சாமுவேல் வந்தான். சவுல் அவனை சந்தித்து வந்தனம் செய்ய அவனுக்கு எதிர்கொண்டு போனான். நீ செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு சவுல், ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்களின் திட்டத்திலே நீர் வராததையும் பெலிஸ்தியர் மிக்மாசிலே வந்திருப்பதை நான் கண்டபடியினாலே கில்காலிலே பெலிஸ்தியர் எனக்கு விரோதமாய் வந்துவிடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகனபலி செலுத்தினேன் என்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை ஒவ்வொன்றையும் நீங்கள் கவனித்து பார்க்கணும். தேவ சமூகத்தில் நீ செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டா இந்த சவுல் பதில் சொல்கிறான், ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறார்கள், குறித்த காலத்திலிருந்து நீ வரவில்லை, பெலிஸ்தர் மிக்மாஸில் கூடி வந்துட்டாங்க, கீழ்காலிலே பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன் என்றான். இங்கே நல்லா கவனிச்சுக்கலுங்க. பெலிஸ்தர் வந்து எங்களை முறியடிச்சிருவாங்க, எங்களை கொன்று ஓட்டுருவாங்கன்னு சொல்லித்தான் பலி செலுத்திட்டு நாங்கள் யுத்தத்தை தொடங்கிடலாம்னு சொல்லி நாங்கள் செஞ்சுடுறோம். ஆனால் உண்மையான காரணம் 9ஆம் அதிகாரம் 16 வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 9:16. நாளை நேரத்திற்கு பென்யமீன் நாட்டானாகிய ஒரு மனுஷனை உன்னிடத்தில் அனுப்புவேன். அவனை என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக அபிஷேகம் பண்ண கடவாய். அவன் என் ஜனத்தை பெலிஸ்தரின் என் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான். என் ஜனத்தின் முறையிடுதல் என்னிடத்தில் வந்து எட்டினபடினால் அவன் என் ஜனத்தை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான். அவன் என் ஜனத்தை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான். இதான் முக்கியமான ஒரு
இவனுக்கு கிடைச்ச அழைப்பு. இப்படி அழைப்பு பெற்றவன் இந்த வார்த்தையில் நினைச்சிருக்கணும், உறுதியாக இருந்திருக்கணும். இனிமே ஒரு தடவை சொல்லும்போது பாருங்க, சகல இஸ்ரவேலுடைய அபேட்சியும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை வரும் பாருங்க. நாளைக்கு முன்னே காணாமல் போன கல்விகளை பற்றி கவலைப்பட வேண்டாம், அவர்கள் அகப்பட்டது. இதெல்லாம் சகல இஸ்ரவேலின் அபேட்சியும் யாரை நாடுகிறது? உன்னையும் உன் வீட்டார் அனைவரையும் அல்லவா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது அல்லாமல் சகல இஸ்ரவேலுடைய அபேட்சியும் எல்லாரும் யார் நோக்கி விண்ணப்பம் பண்ண போகிறாங்க? சவுலை உன்னை நோக்கி தான் விண்ணப்பம் போட போகிறாங்க. நல்லா கவனிச்சு கேளுங்க. ஆண்டு சொல்கிற காத்திருக்க தேவ பிள்ளைகளே, முழு பெலிஸ்தீர்த்தியிருந்து விடுதலை ஆக்க முடியாதான் கர்த்தர் சவுலை தெரிந்து கொண்டார். ஆனால் இவன் செஞ்ச வேலையை பார்த்தீங்களா? பயந்து போய் துணிந்து பலி செலுத்திட்டான். இவன் செஞ்சது மகா பெரிய தப்பு. காரணம் என்ன? வார்த்தையின் மேலே விசுவாசம் இல்லை. இந்த வார்த்தையை கொடுத்த தேவன் மேலே நம்பிக்கை இல்லை. இவன் சொந்தத்துக்கு ஒரு பலி செலுத்தி போய் பெலிஸ்தரை போய் முறியடிக்கும்னா முடியுமா? முடியாது. ஆனாலும் ஒரு சில முறை அவனுடைய மகன் நிமித்தமாக கத்திர வச்ச இறக்கத்தை நிமித்தமாக பெலிஸ்தரை முறியடித்தான். 40 வருஷம் அரசாண்டான். ஆனால் தேவ சித்தது படி அல்லவே அல்ல. இவன் உறுதியாக கர்த்தருடைய வார்த்தை பிடிச்சிருந்தானா இவன்கிட்ட சமானம் இருக்கும். இவன் எதிரிகளை பார்த்தான், பெலிஸ்தரை பார்த்தான், பக்கத்தில் வந்துட்டாங்க, இன்னும் நம்ம பலி செலுத்தலை, துணிஞ்சு பயந்து போய் பலி செலுத்திட்டான். இதனால பெரிய பிரச்சனை. சரி, இப்போது அன்றைய வார்த்தையை வாசிக்கிறோம். இந்த 13ஆவது இடத்துல 13ஆம் வசனம் வாசிக்கிறோம். சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தியீனமாய் செய்தி உம்முடைய தேவனாய் கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமல் போனீர். மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்யபாரத்தை என்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். இப்பொழுதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. அழைக்கப்பட்ட அழைப்பு சமானம் குறைஞ்சதுனால எடுபட்டு போச்சு. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து இவன் செஞ்ச காரியத்தை பார்த்தீங்கன்னா, கோலியாத்து வந்து நிற்கிறான், பெலிஸ்தர் வந்து நிற்கிறாங்க. இவனால் யுத்தம் செய்ய பயந்துக்கிட்டு இருக்கிறான், இவனுடைய சிப்பாயில் பயந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் தாவீதை கொண்டு வந்து கர்த்தர் கோலியாத்தை ஒரு அடி போட்டு வீழ்த்தி பெலிஸ்தரை முறியடிச்சிட்டார். இப்போ திரும்பி எல்லாரும் வீட்டுக்கு வர்றாங்க. வரும்போது சவுலுக்கு அந்த காலத்தில் ஆராத்தி எடுக்கிறாங்க, கும்மி பாட்டு பாடி வரவேற்கிறாங்க. அப்போ பாடும்போது அவன் பாடிட்டாங்க, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 பாடிட்டாங்க. இந்த பாட்டு கேட்டமே இப்படி என்னடா சில செத்து கூட போகலாம் அந்த பாட்டை கேட்குறக்குன்னு சொல்லி சவுலுக்கு ஒரு பயங்கரமான எரிச்சல் உண்டாயிடுச்சு. வசனம் சொல்லுது 18ஆம் அதிகாரத்தில், அந்நாள் முதற்கொண்டு 9ஆம் வசனத்தில் சவுல் தாவீதை காய்மகாரமாய் பார்த்தான். இப்போ பார்த்ததுனால மறுநாளில் தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிட்டு அவன் வீட்டிற்குள்ளே தீர்க்கதரிசி சொல்லிக் கொண்டிருந்தான். அப்பொழுது தாவீது தினந்தோறும் செய்கிற தன் கையினால் சுரமண்டலத்தை வாசித்து கொண்டுதான். சவுலின் கையில் ஈட்டி இருந்தது. அப்பொழுது சவுல் தாவீதை சுவரோடு சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டி அவன் மேல் எறிந்தான். ஆனாலும் தாவீது விலகி 2 தடவை அவனுக்கு தப்பினான். கர்த்தர் தாவீதோடு கூட இருக்கிறார் என்றும் தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சவுலுக்கு வந்த எண்ணங்கள் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இவன் கோலியாத்தை முறியடிச்சிட்டு வந்துட்டான், ஆனால் இவன் ராஜ்யத்தை நினைச்சிருவான், பிடிச்சிருவான். என் மகன் அடுத்து இளவரசனாக இருக்கிறான், அவன் ராஜாவும் ஆகிறதுக்கு முன்னாடி இவன் ராஜாவாயிட்டான்னா என் சந்ததியை ஒன்றுக்கும் இல்லாமல் போயிடும். ஒரு பயம், ஒரு நடுக்கம், தேவையில்லாத ஒரு அச்சம். நல்லா கவனிங்க. கர்த்தர் உங்களை எதுக்கு அழைச்சாரோ நிச்சயமாக அந்த அழைப்பை உங்கள் வாழ்க்கையில் உறுதிப்படுத்தி கடைசி வரைக்கும் அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். பெலிஸ்தரை முறியடிக்கிறதுக்கு தான் கர்த்தர் சவுல் அழைச்சார். ஆனால் இவன் நடக்க பயந்த பயம் இவனை தடுமாற பண்ணினதுனால இவன் சமானத்தை இழந்துட்டான். கர்த்தர் கூட இருக்கிறதே மறந்துட்டான். இப்போது என்னைக்கு ஒரு மனுஷனை அபிஷேகிக்கிறாரோ அன்னைக்கு கர்த்தர் கூட இருப்பார். இன்னைக்கு இவன் பயமும் நடுக்கமும் காய்மகாரமும் பொறாமை வந்ததுனால, இவனுக்கு ஒரு பயம் வந்ததுனால இவனை விட்டு கர்த்தருடைய ஆவியானவர் போயிட்டார், கர்த்தர் போயிட்டார். ஆனால் இவன் கூட இருக்குது யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பொல்லாத ஆவிதான்.
இந்த இடையில ஒரு காரியத்தை நம்ம சொல்லணும். பொல்லாத ஆவி இருந்தாலும் சொல்கிறது என்ன தான்? தீர்க்கதரிசி சொல்கிறோம். வாசித்தீங்களா வசனம்? மறுநாளிலே 10ஆம் வசனம், மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிட்டு அவன் வீட்டிற்குள்ளே தீர்க்க தரிசனம் சொல்லி கொண்டுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தயவு செய்து இந்த காலகட்டத்தில் நமக்கு முழுக்க முழுக்க பரிசுத்த வேதாமத்தில் எல்லாம் நமக்கு வரையறுத்து எழுதி கொடுத்துட்டார். துவக்க காலம் என்ன, நிகழ்காலம் என்ன, வருங்காலம் என்ன எல்லாத்தையும் கொடுத்துட்டார். நீங்கள் யார்ட்டையாவது போய் தீர்க்க தரிசனம் சொல்லுங்கள், என் மகளுக்கு என் மகனுக்கு கல்யாண காரியத்தை குறித்து பேசுங்க, என் வாழ்க்கை எப்படின்னு பேசுங்க, என் வேலை காரியத்துக்கு ஒரு தீர்க்க தரிசனம் யாராவது கேட்டீங்கன்னா உங்களை மாதிரி மதியினர் யாருமே கிடையாது. ரொம்ப பேர் நீங்கள் தீர்க்க தரிசனத்தை தேடி ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் முழுக்க முழுக்க பிரிண்ட் போட்டு கையில் கொடுத்து வச்சிருக்கிறார். என் எதிர்காலம் என்ன எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது. என்னுடைய லைவ், என்னுடைய நிகழ்காலம் என்ன எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது. நான் எப்படி நடந்து கொள்ளணும், எப்படி நான் வாழ்க்கை வாழணும் எல்லாமே இந்த வேதத்தில் இருக்குது. வேதத்தை உட்காந்து வாசிங்க, தீர்க்க தரிசனம் உங்களுக்குள்ள வெளிப்படும். யார்ட்டையாவது போய் தீர்க்க தரிசனம் கேட்காதீங்க. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் தீர்க்கதரிசி, அவன் தீர்க்கதரிசின்னு சொல்லி யார்ட்டையும் போயிடாதீங்க. ஆண்டு சமுதிர காத்திருக்க தேவ பிள்ளைகள், இன்றைக்கி கடைசி காலங்கள் உபதேசங்கள் துருபதேசங்கள் பருகி கொண்டு வருது. அதனால் ரொம்ப ஜாக்கிரதை. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போது இந்த சவுல் அழைப்பை மறந்து வசனத்தை மறந்து அவன் தடுமாறி பயந்ததுனால அவனுக்குள்ளே இருந்த கர்த்தர் அவனை விட்டு விலகி போயிட்டார். இதனால் ஈட்டி எடுத்த சவுல் ஈட்டியிலே செத்து போயிட்டான். அல்லேலூயா, தேவசன காத்திருக்க தேவ பிள்ளைகள், எக்காரணம் கொண்டும் பழி விளையாடுறாங்க. இதே சம்பவம் தான் யெரொபெயாம் வாழ்வில் நடந்துச்சு. யெரொபெயாம் யாரு? சாலுடைய வேலைக்காரன், ஊழியக்காரன். அவனோட பகுதிக்கு உத்தரவாதியோடு இருந்தார். இவன் யாரு? இவன் தான் பிரிக்கப்பட்ட 2 தேசத்தில் முதல் ராஜா, இஸ்ரவேலுக்கு முதல் ராஜா. ஒட்டுமொத்த இஸ்ரவேலுக்கு சவுல் முதல் ராஜா, அடுத்து தாவீது ராஜா, அடுத்து சாலமோன் ராஜா. 3 பேரும் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜா. அதுக்கடுத்து பிரிக்கப்பட்டுருச்சு ராஜ்யம், வடராஜ்யம் தென் ராஜ்யம் சொல்லி வடராஜ்யம் இஸ்ரவேல், தென் ராஜ்யம் யூதயா, 2 ராஜ்யம் பிரிக்கப்பட்டுச்சு. அந்த பிரிக்கப்பட்ட வடதேசத்துக்கு முதல் ராஜா யெரொபெயாம் தான். யெரொபெயாமை கர்த்தர் முன்குறிச்சார், அவன்கிட்ட ராஜ்யத்தை பார்த்து ஒப்பு கொடுத்தார். ஆனால் அவன் செஞ்ச சேட்டையை பார்த்தீங்கன்னா அவனுக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வசனங்கள் வாசிக்கும் பொழுது 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்தில் வசனங்களை வாசிக்கும் பொழுது வசனம் சொல்லி பாருங்க. பன்னிரெண்டு 26 1 ராஜாக்கள் 12:26 ராஜ்யபாரம் தாவீது வம்ச வசமாய் திரும்புகிறதா இருக்கும். இவனுக்குள்ள எண்ணங்களை பாருங்க. ஆண்டவர் இவன்ட்ட 10 கோத்திரத்தை வச்சுக்கோ, நீ 10 கோத்திரத்துக்கு ராஜா வயிறு, நீ தாவீது நடந்தது போல நட சொல்லி கையில் கொடுக்குறார். ஆனால் இவனுக்குள்ள என்ன வந்துருச்சுங்கன்னா, எருசலேம் தேவாலயம் யூதேயாவுக்குள்ளே இருக்குது. அப்போ யூதேயாவில் எருசலேம் தேவாலயத்தில் இந்த ஜனங்களாம் போய் கும்பிட போனாங்கன்னா, கர்த்தரை தொழுது கொள்ள போனாங்கன்னா, அங்கே இருக்கிற தாவீது வம்சத்தாருடைய வசத்தில் இவங்களாம் இழுக்கப்பட்டு எண்ணெயை கொண்டு போட்டு திரும்பவும் அங்கே போய் அவங்கள்ட்ட சேர்ந்துக்குருவாங்க. அதனால நான் ஒரு ஐடியா பண்ணணும். என்ன ஐடியானா, இங்கே ஒரு 2 விக்கிரகத்தை உண்டாக்கி தானில் ஒன்று பேசணும்னு வச்சுட்டு இதுதான் நீங்கள் கும்பிடுற தெய்வம், இதுதான் உங்களை எய்த்திருந்து கொண்டு வந்த தெய்வம், இந்த தெய்வத்தை கும்பிடுங்க. நீங்கள் எருசலேமில் போய் கர்த்தரை கும்பிட வேண்டாம், அந்த கர்த்தர் இங்கே இருக்கிறார் அப்படின்னு சொல்லி 2 கண்ணுக்குட்டியை செஞ்சு வச்சுட்டான். இப்போ பாருங்கள், இந்த ஜனங்கள் எருசலேமில் கர்த்தருடைய ஆலயத்தில் பலிகளை செலுத்த போனால் இந்த ஜனங்களின் இறுதி யூதாவின் ராஜாவாய் ரெகொபெயாம் என்னும் தங்கள் ஆண்டவன் வசமாய் திரும்பி அவர்கள் என்னை கொன்று போட்டு யூதாவின் ராஜாவாய் ரெகொபெயாமின் பாரிசமாய் போய்விடுவார்கள் என்று தன் மனதில் சிந்தித்து கொண்டிருந்தான். இவன் சிந்தித்து இப்போ யூதாவிலே 32 வசனம் வாசிக்கிறேன். ஆசரிக்கப்படும் பண்டிகைக்கு ஒப்பாக 8ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே யெரொபெயாம் ஒரு பண்டிகை கொண்டாடி பலிபீடத்தின் மேல் பலியிட்டான். அப்படியே பெத்தலிலே தான் உண்டாக்கின கன்றுக்குட்டிகளுக்கு பலியிட்டு தான் உண்டு பண்ணின மேடையில் மேல் ஆசாரிகளை பெத்தலிலே ஸ்தாபித்து தன் மனதிலே தானே நியமித்து கொண்ட 8ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே பெத்தலிலே தான் உண்டாக்கின பலிபீடத்தின் மேல் பலியிட்டு இஸ்ரவேல் புத்திரருக்கு பண்டிகையை ஏற்படுத்தி பலிபீடத்தின் மேல் பலியிட்டு தூபம் காட்டினான். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்தில் சொல்லப்படுகிற ஒவ்வொரு நாளும் முக்கியமான குறிப்புகள்.
14ஆம் நாளாக பஸ்கா பண்டிகை கொண்டாடணும். மாதத்தின் முதல் நாளாக அங்கே ஒரு பண்டிகை கொண்டாடணும். 7ஆம் நாளாக அங்கே ஒரு பண்டிகை கொண்டாடணும். 50ஆம் நாளாக அங்கே ஒரு பண்டிகை கொண்டாடணும். ஆண்டவர் குறித்த மாதத்தில், குறித்த காலத்தில், குறித்த தேதியில் பண்டிகை கொண்டாட சொன்னார்னா இவன் என்ன செஞ்சுருக்கிறான்? அவன் மனசில் அவனே ஒரு தேதியை நியமிச்சுட்டு அவன் இஷ்டத்துக்கு 2 கன்றுக்குட்டி செஞ்சுட்டு ஒரு கன்றுக்குட்டியை தான் இந்த இடத்துலையும் ஒரு கன்று பேசவா அந்த இடத்துலையும் வச்சு இது 2 தான் நம்ம தெய்வம், நீங்கள் எருசலேமுக்கு போக வேண்டாம். நடந்த சம்பவம் என்ன? இவனை கர்த்தர் தள்ளிவிட்டு புறக்கணித்து இவன் சந்ததி முற்றிலுமாய் வேற சொல்ல சுவரில் நீர் விடுகிற நாய் ஒன்று முதலாய் எதுவுமே இல்லாமல் சங்கரிக்க கர்த்தர் திட்டமாட்டார். அப்படி செஞ்சு முடித்தார். காரணம், இவனுக்கு அழைக்கப்பட்ட அழைப்பு, இவனுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு, இஸ்ரவேலை ஆளும்படியாக அழைக்கப்பட்டான், தெரிந்து கொள்ளப்பட்டான். ஆனால் இவனுக்குள்ள இருக்கிற சந்தேகம், இவனுக்குள்ள மன பயம், எந்த காரணத்துக்கு கொண்டு உங்களுக்கு ஒரு வசனம் கிடைச்சிட்டா, உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கிடைச்சிட்டா, அந்த வாக்குத்தத்தத்துக்கு மிஞ்சி எதையும் கர்த்தர் செய்ய மாட்டான். நீங்கள் பயந்துட்டீங்கன்னா, அவிசுவாசப்பட்டுட்டீங்கன்னா, சந்தேகப்பட்டுட்டீங்கன்னா அந்த வாக்கு உங்கள் வாழ்க்கையில் தலையிலாக தான் மாறும். கேட்குறீங்களா? கவனிக்கிறீங்களா? எந்த காரணத்தை கொண்டு தேவசமர் காத்திருக்கிற தேவ பிள்ளைகள் கர்த்தர் கொடுத்த வாக்கை உறுதியாக பிடிச்சுக்கிறோம். அதில் ஒரு மன உறுதி வேணும், இதில் ஒரு நம்பிக்கை வேணும். கர்த்தர் வாக்கு மாறாதவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அந்த தேவன் இன்றைக்கும் உள்ள சதாகாலில் நம்முடைய தேவன், மரணம் வரைக்கும் வர்ணித்து நடத்துவார். அதனால நீங்கள் வாக்குத்தத்தத்தில் சந்தேகப்படவே கூடாது. கர்த்தர் கூட இருக்கிறான்னா இருக்கிறார், இதுக்கு மாற்று கருத்தே கிடையாது. எங்கேயும் கூட இருக்கிறான்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களை விட்டு விலகிட்டார்னு அர்த்தம். விலக போய் தான் அந்த வார்த்தை உங்களுக்குள்ள வருது. எங்கே இருக்கிறார்? நான் பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன், நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு, நான் ஓத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா விலகிட்டார்னு அர்த்தம். எந்த காரணத்துணும் தேவசம் காத்துக்கிட்ட பிள்ளைங்க நீங்கள் சந்தேகப்படாதீங்க, அவிசுவாசப்படாதீங்க. தேவனை மாத்திரம் விசுவாசித்து கொடுத்த வாக்குத்தத்தில் உண்மையாக உறுதியாக இருங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கண்கள் படி செபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நமக்கு கோடி ஸ்தோத்திரப்பா. மகிமை மாட்சி விடுத்த நல்ல தெய்வமே, மகத்துவம் ஆண்டவரை, இந்த நாளிலும் சமாதானமாக இருங்கள் என்ற வார்த்தையை நாங்கள் தியானிக்கும்படி கர்த்தர்களுக்கு உதவி செய்ய ஸ்தோத்திரம். இசப்பா, நீ கொடுத்த சமாதானம் எங்கள் வாழ்வில் எப்பொழுதும் நடைமுறையில் ஆண்டவரே லைவ் இன் பீஸ் என்ற வார்த்தையின்படி எப்போதும் லைவில் இருக்கத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவரை. சமாதானத்தை நாங்கள் எங்களை விட்டு எடுத்து போடாமல் தேவன் கொடுத்த வாக்கு, தேவன் வைக்கிற நம்பிக்கை ஆண்டவரே எப்பொழுதும் உறுதியுடன் நம்பிக்கொண்டிருந்து சமாதானமும் எங்கள் தேவனும் எப்பொழுதும் எங்களோட கூட இருக்கத்தக்கதாக வழியெடுத்து நாங்கள் செபிக்கிறப்பா. ஒரு ஈசாக்கை போல, ஒரு யோசேப்பை போல உபத்திரவத்திலும் சமாதானத்தோடு இருந்து பொறுத்து சகித்த தாவீதை போல ஆண்டவரே நாங்கள் எங்கள் வாழ்வில் இருக்க உதவி செய்வோம். அதே சமயத்தில் அழைக்கப்பட்ட அழைப்பு மறந்து போன சவுலை போல நாங்கள் இருக்கக்கூடாது ஆண்டவரே. ஒரு யெரொபெயாமை போல நாங்கள் ராஜ்யத்தை சொந்தமாக்கி கொள்ள, ஜனங்கள் விட்டு போகாமல் இருக்க தக்க வைத்து கொள்ள நூதன தந்திரங்களை செய்து கொண்ட யெரொபெயாமை போல நாங்கள் இருக்கக்கூடாது ஆண்டவரே. நூதன கிரியில் எங்களை விலக்கி பாதுகாத்து கொள்ளும். தேவனை விட்டு விளக்குறதான நூதன போராட்டங்களுக்கு எங்களை நீங்களாக்கி காத்துக்கொள்ளும். எப்பொழுதும் சமாதானம், எப்பொழுதும் சமாதானம் எங்கள் வாழ்வில் காணப்படுவது. இந்த சத்தியத்தை கூட தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த சத்தியத்தை கேட்ட நாங்கள் எப்பொழுதும் உங்கள் வாழ்வில் துன்ப, துயர, நெருக்க, கண்ணீர் பாதையிலும் சமாதானத்தை இழந்து விடாமல் தேவன் மேல் நம்பிக்கை வைத்து அதை உறுதியாய் நம்பிக்கொண்டிருந்து எங்கள் சமாதானத்தை காத்துக்கொள்ள உதவி செய்யும். என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்குன்னு சொல்லி பக்தன் பாடியது போல என்னை விட்டு எடுபடாத சமாதானத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். அது எங்கள் வாழ்வில் நிலைத்திருக்க உதவி செய்யும். வார்த்தையின்படி சமாதானத்துக்கு காரணம் தேவன் கூட இருந்து நடத்தும் பெரிய காரியம். இப்பொழுது தேவ பிள்ளைகள் சந்தோஷம் சமாதானங்களை நிரப்பி அனுப்பும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் விடுகிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.